அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஆச்சரியங்களை உருவாக்கியிருக்கிறது. அந்த வகையில் இன்று பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கிறது. இது ஒரு ஆழி பேரலை என்று கூட அரசியலில் சொல்லலாம். என இதை யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் வெற்றி அவர்களுக்கு. இதில் பல நல்ல விஷயங்கள் நடந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக, பணம் அரசியல் என்பதற்கு மிகப்பெரிய சமட்டியடி இந்த அரசியல் வெற்றி உணர்த்திருக்கிறது. திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு பணத்தை வாரி இறைத்தார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டுதான் வாக்காளர்கள் மாற்றி ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இனி வருங்காலங்களில் பணம் கொடுத்தாலும் வாக்கு கிடைக்காது என்ற சூழல் உருவாக்கி இருக்கிறது. ஆகவே நேர்மையான அரசியலை நோக்கி திரும்ப இது ஒரு வாய்ப்பாக அமையும். பணம் கொடுக்காமல் இனி நேர்மையான அரசியல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த இரண்டாவதாக, தமிழகத்தில் திராவிட மாயை கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக இங்கே மிகப்பெரிய அளவில் கோல் வச்சிருக்கிறது. அந்த திராவிட மாயையை இந்த அரசியல் மாற்றம் மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கிறது. திமுக இல்லை என்றால் அதிமுக, அதிமுக இல்லை என்றால் திமுக. இவர்கள் இல்லாமல் மாற்று சக்தியை இந்த தமிழகம் இதுவரை கண்டதில்லை. ஆனால் தமிழகம் திராவிடம் தமிழகம் திராவிடத்திலிருந்து விடுதலை பெற்றது போல் ஒரு உணர்வை இந்த தேர்தல் உருவாக்கி இருக்கிறது. திராவிடம் இல்லை என்றால் தமிழகம் இல்லை, தமிழகம் இல்லை என்றால் திராவிடம் இல்லை. இன்று திராவிடமே இல்லாத தமிழகம்தான் இன்று அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த போலி திராவிடத்தை வேறெடுத்த தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய பாராட்டுகளை நாம் சொல்ல வேண்டும். அதே போன்று இனி ஒரு விஷயம், போலி தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று தமிழகத்தில் போலி விளம்பரம் செய்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி. அவர்கள் இனி போலி தமிழ் தேசத்தை பேச விடாத அளவிற்கு தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இனி வரும் காலங்களில் சிறிய கட்சியையும் பெரிய கட்சிகள் அரவணைத்து கொண்டு சென்றே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு இந்த திராவிட கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கிறது. இவர்கள் சமீபத்திய இவர்களின் ஆணவ பேச்சு, அவர்களின் முடிவுரையை அவர்களே எழுத ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. இவர்களின் சிறிய கட்சிகள் மீது வைத்திருக்கும் இந்த கீழ்த்தரமான சிந்தனை அவர்களுக்கு இந்த சிறிய கட்சிகளால் பாதிக்கப்பட்ட இந்த திராவிட கட்சிகள் உணர்ந்திருப்பார்கள். அதை இந்த சிறிய கட்சிகள் இந்த தேர்தலில் உணர்த்திருக்கிறார்கள். ஆகவே சிறிய கட்சிகள் பெரிய அளவில் இந்த தேர்தலில் ஜோபிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அவர்களால் திமுக, அதிமுக என்ற இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாபெரும் அடி விழுந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இன்று 100, 200, 1 ஓட்டு, 500, 1000, 2000 இதில் தோற்றவர்கள் பெரும்பாலும் இந்த சிறிய கட்சிகளின் வாக்குகளால் தான் என்பதை அவர்கள் இனி வருங்காலங்களில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தமிழக அரசியல், பொதுவாக அரசியல் என்பது அனைவருக்கும், அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. இதில் ஜாதிய ரீதியாக, மத ரீதியாக
ஒரு கட்சியையோ ஒரு அமைப்பையோ நீங்கள் ஒதுக்கிவிட்டு வருங்காலங்களில் நீங்கள் ஆட்சியை அமைக்க முடியாது, அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி உங்கள் அனைவருக்கும் உணர்த்தியிருக்கிறது. வரும் காலங்களிலாவது சிறிய கட்சிகளை அலட்சியப்படுத்தாமல் அனைவருக்கும் அவர்களுக்குண்டான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க நீங்கள் அனைவரும் முன்வந்தால் ஒழிய உங்கள் கட்சி மீண்டும் அதிகாரத்துக்கு வரும். இல்லை என்றால் இதே போன்று பெரியண்ணன் போக்கில் நடந்து கொண்டால் தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் அழிவில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் அழிந்து போவீர்கள். இன்னும் பல தாவேக்கா வரும், பல புதிய அமைப்புகள் வரும். மக்கள் மாற்றத்தை நோக்கி பயணித்து விட்டார்கள். அந்த மாற்றத்திற்கு அவர்கள் ஈடு கொடுப்பார்கள். ஆகவே நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். நீங்கள் உங்கள் தவறுகளையும் திருத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் மன அழுக்குகளை சுத்தப்படுத்திக் கொண்டு அனைவரோடும் திறந்த மனதோடு வெள்ளை சிந்தனையோடு அரசியல் செய்ய பழக வேண்டும். இல்லை என்றால் உங்களின் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகி விடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது ஒரு சாதாரண உழைக்கும் மக்களின் வேதனை. அரசியல் அங்கீகாரம் பெற முடியாத சாதாரண மக்களின் அவலை வருத்தங்களாக கூட எண்ணிக்கொள்ளலாம். ஆகவே வருங்காலங்களில் இந்த கட்சிகள் பொதுவான அரசியல் நோக்கி பயணிக்க தாவேக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நீங்களும் நேர்மையான அரசியல் நோக்கி பயணிக்கவில்லை என்றால் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தாலும் விஜயை தோற்கடிக்க முடியாது. ஆகவே நல் அரசியலை பழக அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரும் அன்போடு அரவணைத்து ஆரோக்கியமான அரசியலை தமிழகத்தில் முன்னெடுக்க வேண்டும் கட்டாயம் அமைந்திருக்கிறது. ஆகவே வருங்காலங்களில் அனைத்து கட்சிகளும் ஜாதி, மதம், இன, மொழி பார்க்காமல் அனைவரும் பொதுவான அரசியலை முன்னெடுப்பார்கள் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.